பேரவையிலே நான் இன்று பேசுகிறேன் என்று சொன்னால் இதற்கு எனக்கு உரிமை தந்தவர்கள், வாக்களித்தவர்கள் திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர் பெருமக்கள். எனவே அந்த திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். புறநானூறு 86ஆம் பாடல் காவற்பெண்டு என்னும் ஒரு பெண் புலவர் பாடியிருக்கிறார். அந்த காலத்திலே பெண் புலவர் போட்டிக்கு பாடியதெல்லாம் வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட புறநானூறு பாட்டில் சிற்றில் நுற்றின் பற்றி என்கிற ஒரு தலைப்பிலே பாடுகிறார். நின் மகன் யாண்டுளனோ என் மகன் யாண்டுளன் என் அறியேன், புலி சார்ந்த போகிய கல்லணை போல இயன்ற வயிறு இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தில் என்று ஒரு பெண்புலவர் பாடியிருக்கிறார். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு சிறிய வீட்டில் அவர் வசித்துக் கொண்ட ஒரு தாய் வசித்துக் கொண்டிருக்கிறாள். அவரை பார்த்து வந்த பெண் கேட்டால், உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாள். அதற்கு அந்த வீரத்தாய் சொன்னால், என்னுடைய மகன் எங்கு உள்ளான் என்பது எனக்கே தெரியவில்லை. காரணம், புலிதங்கிய குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த நான் இங்கே இருக்கிறேன். புலிபோல் செயல்படக்கூடிய என் மகன் போர்க்களத்தில் சென்று எதிரிகளை வென்றிருப்பான் என்று நான் எண்ணுகிறேன் என்று அந்த வீரத்தாய் குறிப்பிட்டாள். புறநானூறு இப்படித்தான் குறிப்பிடுகிறது. அது எனக்கு இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், தாயுமானவராக இருந்திருக்கு திராவிட மாத ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய திராவிடத்தாய் பெற்றெடுத்த இளம்புலி நடைபெற்ற ஜனநாயக போரில் எதிரிகளை தும்சம் செய்து 40க்கும் 40 வெற்றி கண்டு உடைத்த எங்கள் திராவிட புலி தம்பி உதயநிதியே, மாண்புமிகு பேரவைத்தாளர் அவர்களே, நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளும் 24 நாட்கள் 122 தேர்தல் பிரச்சார முகாங்கள் 3276 நிமிடங்கள் முடங்கி இந்த வெற்றிக்கு வித்திட்டவர் செந்தமிழ் நாட்டின் சிந்தனை செல்வன் திராவிட கலைவேந்தன் எங்கள் இளவல் மாண்புமிகு உதயநிதி தம்பி அவர்களுக்கு என் நன்றியும் பாராட்டலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.